வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி சுறா மீன் புட்டு. மீன் வேக வைக்கிறதுக்கு மண் சட்டியில் தேவையான அளவு தண்ணீர், சுறா மீன் துண்டுகள், அதை கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மண் சட்டியை மூடி போட்டுடலாம். நல்லா சைடில் ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு. இனி மூடியை திறந்து பார்க்கலாம். மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அடுப்பு அணைக்கணும். லைட்டாக தொட்டாலே மேலே உள்ள தோல் கலண்டு வருது. இனி அடுப்பு அணைச்சிடலாம். மீனில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. மீன் தோலை லைட்டாக இந்த மாதிரி எடுத்தாலே அழகாக கலண்டு வந்துடும். இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளில் உள்ள தோலை எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் உதுத்து வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சீரகம் 1/2 டீஸ்பூன், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 வத்தல் மிளகாய், கடுகு பொரிஞ்சதும் தேவையான அளவு கறிவேப்பிலை, 1/2 கப் நறுக்கிய சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அரைப்பை இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். உதுத்து வச்சுருந்த சுறா மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்ருங்க. சுவையான சுறா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.